அனைவருக்கும் வணக்கங்க. இது பாருங்கள் கல்வாழைங்க. இந்த கல்வாழையில் நிறைய பூக்கள் நிறைய கலரில் இருக்குதுங்க. இது வாழை போன்றது தாங்க, ஆனால் காய்க்காத வாழைன்னு சொல்லலாங்க. ஏன்னா இந்த இலைகளையும் நம்ம உணவு சாப்பிட்றதுக்கு நம்ம உபயோகப்படுத்திக்கலாங்க. அது மட்டும் இல்லைங்க, இதனுடைய கிழங்கு இப்போ க்ரோ பேக்லலாம் வச்சு வளர்த்திங்கன்னா அந்த கிழங்கு சக்கரவள்ளி கிழங்கு மாதிரி இனிப்பாக இருக்குங்க. அதை நம்ம அவிச்சு சாப்பிட்லாங்க. இதில் அந்த காலத்தில் இப்போ நம்ம சாக்கடை இருக்கு இல்லைங்களா, அந்த பகுதிகள்லையோ துணி துவைக்கிற தண்ணி, சாமான் கழுவுற தண்ணியில் உள்ள அந்த ரசாயனத்தெல்லாம் நீக்கிறதுக்காக உபயோகப்படுத்துவாங்க. அங்கே நட்டு வைப்பாங்க. அது தண்ணியெல்லாம் நல்லா ஃபில்டர் பண்ணுங்க. காற்றில் உள்ள மாசுக்களையும் அது நீக்குங்க. அந்த தண்ணி ஃபில்டர் ஆகி இப்போ நிலத்தடி நீராக சேமித்து நல்ல தண்ணி நம்மளுக்கு கிடைக்குங்க. அதுக்காக இது சுற்றிலையும் வீட்டை சுற்றி நட்டு வைப்பாங்க. அழகுக்காகவும் வளர்க்கக்கூடியதுங்க. இதனுடைய விதைகள் கடினத்தன்மையாக இருக்கிறனால இதை கிளுகிளுப்பை செய்யறதுக்கு உபயோகப்படுத்துகிறாங்க. மாலையாகவும் அந்த விதைகளை கோத்து போடுவாங்க. அனைவருக்கும் மிக்க நன்றிங்க.